அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபுல்லுமே நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எக்ஸிட் போல்ஸ், எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த எக்ஸிட் போல்ஸோட ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. அதை நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்வேறு நியூஸ்கள் இருக்குது, அதையும் நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்க, வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, உங்களோட கமெண்ட்டையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நடந்து முடிஞ்சிருச்சு. ஒப்பீனியன் போல்ஸ் மற்றும் எக்ஸிட் போல்ஸ் அப்படின்ற 2 முறையில் மக்களோட மனதை தீர்மானிக்கிற விதமாக எல்லாருமே ஒப்பீனியன் போல்ஸ் அவங்கவுங்க சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நானும் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட மக்களோட ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை விட தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசு அமையணும் அப்படின்றது எல்லாருடைய ஒப்பீனியனாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 அப்படின்றது ஒரு பெர்சன்டேஜாக இருக்கும்போது, கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட பெர்சன்டேஜில் இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழக ஆட்சியையும் வெற்றி தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ எக்ஸிட் போல்ஸ் அப்படின்ற முக்கியமான விஷயம் இது பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக புதன்கிழமை, அதாவது இன்னைக்கு சாயந்தரம் 6:30க்கு மேலே அப்படின்றது ரிலீஸ் ஆகுது. என்ன காரணத்துக்காக அப்படின்னா, மேற்கு வங்கம் வரைக்கும் இப்போ வரைக்கும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தேர்தலாம் நடந்துட்டு இருக்கிறனால எல்லா மாநிலங்களுக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதிகாரப்பூர்வமாக கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு தகவல். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு சர்வே, ஒரு ரிப்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். உளவுத்துறை ரிப்போர்ட் மாதிரி மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு அமைப்புகள், சில சேனல்ஸ்கள், அதாவது முக்கியமான பெரிய பெரிய இங்கிலீஷ் சேனல்ஸ்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பீனியன் போல்ஸ் மற்றும் எக்ஸிட் போல்ஸ் அப்படின்றது எடுப்பாங்க. இது எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வாக்காளர்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு மனநிலை இருப்பாங்க, ஓட்டு போட்டுட்டு வெளியில் அந்த மிஷினை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு மனநிலைக்கு மாறுவாங்க. இது நார்மலாக இருக்கக்கூடியது. இந்த எக்ஸிட் போல்ஸ் முடிவுகள் சொல்கிறது என்ன, இந்த ஒரு முடிவுகளை எந்த நிறுவனம் சரியாக நிர்ணயித்து கொடுக்குறாங்க, இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனம் சரியான முறையில் மக்களுக்கு முடிவை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஷீரடி பயணம் போகிறாரு. பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவில் இருக்கிற ஷீரடி, இது பார்த்தீங்கன்னா அதாவது முந்தானேத்து தான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தார். மிகப்பெரிய ஒரு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சத்ரு சம்ஹார பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அதே போல் ஷீரடி பயணம் அப்படின்றது, ஷீரடி அப்படின்னாலே சாய்பாபா அப்படின்னா நினைச்சதையும் முடிச்சு கொடுக்கறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக எல்லாருக்குமே தெரியும். அந்த ஷீரடிக்கு தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு பயணம் போகிறாரு. கண்டிப்பாக அவருடைய அந்த ஒரு வேண்டுதல் அப்படின்றது நிறைவேறும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பனையூரில் 234 வேட்பாளர்களுக்குமான ஒரு மிகப்பெரிய ரகசிய மீட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அது ரகசிய மீட்டிங்லாம் கிடையாது, எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சு, ஏன்னா எக்ஸிட் போல்ஸ் அப்படின்ற முடிவுகள் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா உடனடியாக சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு நடக்குது. விஜய் அவர்கள் சீரடி போயிட்டு வந்த உடனே இந்த ஏற்பாடுக்கான எல்லா கட்டமும் ரெடி பண்ணி வைக்கிறதா 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம விரிவாக அடுத்தடுத்த வீடியோக்களில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸிட் போல்ஸோட ரிப்போர்ட் நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடுன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 நிறுவனங்கள் அப்படின்ற நிறுவனத்தோட கணிப்புகள் இன்னைக்கு சாத்தியபூர்வமாயிருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களும் பரீட்சை எழுதிட்டு திக் அப்படின்ற உட்காந்துக்கிட்டு இருக்கிற, எப்படி நம்மளாம் பரீட்சை எழுதிட்டு உட்காந்துருப்போம் ரிப்போர்ட்டுக்காக, அந்த ஒரு நிமிஷம் தான் இது. பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸ் வர்றதுனால கொடைக்கானலேருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற முதல்வர் அவர்களே சென்னைக்கு வராரு. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சம்பவம்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 6 நிறுவனங்கள், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6 நிறுவனங்கள் எக்ஸிட் போல்ஸ் மற்றும் ஒப்பீனியன் போல்ஸில் 90% மேலே இவ்வளோ நாள் வாங்கியிருக்காங்க. இதில் சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க செம்பு நிறுவனங்கள், பிஜேபியாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம். சரியாக கணிச்சு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னா நீங்கள் விரல் விட்டு என்ற மாதிரி தான் இருக்கும். 1 அல்லது 2 இல்லாட்டி 3 தாண்டாது. அப்படி நிறுவனத்தோட மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவ், அடுத்து ஆக்சிஸ் மை இந்தியா, ரிபப்ளிக்ஸ், சிஎன்எக்ஸ், எல்லாருமே சேனல்லாம் பார்த்துருப்பீங்க இவங்களோடதெல்லாம். அடுத்து மார்க் கியூ அப்படின்ற கம்பெனி, ஏபிபியோட சி ஓட்டர், இதுதான் சி ஓட்டர் தான் எல்லாருமே பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு சி ஓட்டரோட ரிப்போர்ட் சாதிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 70% தாண்டலை. அடுத்து நம்ம சாணக்கியா, தினமலர் மற்றும் சாணக்கியாவை இணைந்து நடத்தின அந்த ஒரு மாபெரும் கருத்து கணிப்பு நம்மளுடைய பாண்டே அவர்கள் தொகுத்து வழங்குவார். அவர் வழங்கும் போதே சொல்லலாம் அது சும்மா காமெடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே போல் தான் காமெடியாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காப்புல. இப்போ நம்ம இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படின்ற இடத்துல அனைத்து கட்சிகளுக்கும் இடம் ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டிஎம்கே, ஏடிஎம்கே மற்றும் டிவிகே, ஏன்னா என்டிகே, அதாவது நம்மளுடைய அது கூட வரமாட்டேது பாருங்க, நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒன்று இருக்கா அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக போட்டு வச்சுருக்காங்க. நான் ஒன்னொன்னா சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இப்போதைக்கு நம்ம டிஎம்கே அப்படின்ற தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற கட்சியை மட்டும் பேசுவோம். ஏன்னா தமிழ்நாட்டோட மக்களோட மனநிலை எக்ஸிட் போல்ஸ் வழியாக எப்படி வந்திருக்கு, 5ல் ஒருத்தர் என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படின்றத
தெளிவாக சொல்கிறேன். எப்படி பார்த்தாலும் டிஎம்கே இந்த ஒரு கட்டத்தில் ரிபப்ளிக்கோட கருத்து கணிப்பின்படி 68 சீட்டுகளை தாண்டாது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருக்குது. எப்படி காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போதே 68 தாண்ட மாட்டாங்க அப்படின்றது ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் சொல்கிறாங்க. 86 வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 86. அப்போ 68க்கும் 86க்கும் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகள் முன்ன பின்ன ஆகுது, 20 சீட்டு. அடுத்து ரிபப்ளிக் சிஎன்எக்ஸ் இந்த சேனலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதே டைம்ஸ் நவோட ஒத்து போகிறாங்க. 67 வர்றாங்க. பி மார்க்யூ அப்படின்ற கம்பெனி 79 கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய சபரீசன் அவர்கள், அதாவது எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு சொந்தமாக இருக்கக்கூடிய சபரீசன் அவர்களுடைய வழி நடத்துகிற இந்த மார்க்யூ கம்பெனி 79 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு அதாவது ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடியவருக்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். செம்பு அப்படின்லாம் சொல்லிட முடியாது, ஏன்னா இவங்க வந்து பிஜேபியோட செம்பாக இருக்காங்க. அடுத்து ஏபிபி சி ஓட்டர் நிறுவனத்தை தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 68 கொடுத்துருக்காங்க டிஎம்கேக்கு. நம்ம சாணக்கியா அவர்கள் எங்கேயோ போய் நிற்கிறாப்புலன்னு சொல்லணும், 77 கொடுத்துருக்காரு டிஎம்கேக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம் 80 கூட இது வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஒப்பீனியன் மற்றும் எக்ஸிட் போலின் அடிப்படையில் ஒப்பீனியன் போல்ஸும் சரி எக்ஸிட் போல்ஸும் சரி இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் மாறலை அப்படின்னா அதுக்கு காரணம் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து உள்ளே போகும்போது அவங்களோட குடும்பத்துக்காரங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி சொல்லுங்கள், நம்மளோட நண்பர் வந்து சொல்லிட்டாரு விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி, இல்லைங்க ஆட்சி நல்லா தாங்க இருக்குது, திமுகவே ஓட்டு போடுவோம், இவ்வளோ சலுகைகள் தான் கிடைக்கிதுல அப்படின்னு ஒரு பக்கம், உள்ளே போனோடனே மிஷினை பார்த்துட்டு இல்லை நம்ம பிள்ளை சொன்னான்ல விசிலுக்கு போடுவோம் அப்படின்னு மாறின மனநிலை. இவ்வளோதையும் தாண்டி பரம்பரை நாங்கள் வந்து என்னதான் பையன் சொல்லிட்டான் விசிலுக்கு நம்ம போடணும் அப்படின்றத யோசிச்சா கூட அங்கே மிஷினை பார்த்தோன்னே பரம்பரை கட்சி அங்கே ஞாபகம் வந்துடும். அது ரெட்டலையாக இருக்கலாம், உதயசூரியனாக இருக்கலாம், தாமரையாக இருக்கலாம், அது அவங்களோட மனநிலை. அப்படி இருக்கும்போது வெளியில் வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை அப்படின்றது இந்த ஒப்பீனியன் போல்ஸோட முழுக்க எக்ஸிட் போல்ஸ் ஒத்து போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம். என்ன நினச்சிட்டு போனாங்களோ அவங்க உள்ளே போய் சாதிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த கருத்து கணிப்போட ஒரு மிகப்பெரிய கருத்தாக இருக்குது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படிதான் சொல்லணும், அனைத்து இந்திய அப்படின்ற ஒரு கட்சியாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும். புதுச்சேரியிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அதிக அளவிலான சீட்டுகளை ஜெயிக்க போகிறார் விஜய் அவர்கள். 143 சீட்டுக்கு மிகாமல் குறையாமல் ஜெயிக்கிறார் அப்படின்றது, தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கருத்து. இது பார்த்தீங்கன்னா உள்துறை ரிப்போர்ட்டில் ஆல்ரெடி பிஜேபி கையிலையும் போயிடுச்சு, நம்மளுக்கு தான் இப்போ கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இது வந்து அதிகாரப்பூர்வமாக நம்ம அறிவிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க பயங்கரமாக வந்து ஸ்ட்ரிக்டாக நாங்கள் நிறையா சட்ட நடவடிக்கைகள்லாம் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னது படி பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம திமுகவுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நான் சொன்ன 6 நிறுவனமும் அவங்களுக்கு 40 சீட்டை தாண்டலை அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம். 39, 28 அந்த போல தான் கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு 118 சீட் வந்து இருந்தால் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல 143 சீட்டுக்கு குறையாமல் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நிறுவனமும். இதுதான் மக்களோட மனநிலையாக இருக்க போது. ஏன்னா இவ்வளோ நாட்களில் ஆக்சிஸ் மை இந்தியா, ரிபப்ளிக் இந்த மாதிரி சேனல்கள்லாம் இந்த மாதிரி நிறுவனங்கள் எடுத்த எந்த ஒரு கருத்து கணிப்பும் மிஸ் ஆனதில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கருத்து. இருந்தாலும் கூட சாயந்தரம் 6:30க்கு வர்ற அந்த ரிப்போர்ட்டோட நம்ம ஒத்து வச்சு பேசி என்னன்றதை நம்ம முழுசாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தெளிவாக பேசுவோம். தமிழக மக்கள் ஆல்ரெடி மனநிலையை தீர்மானிச்சிட்டாங்க, நம்மளுடைய முதல்வரை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கருத்து. உங்களோட கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.